ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் பை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் கூட வருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். 1:2 அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1:2 அப்படின்னா நம்மளோட என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸ்லேருந்து 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ், 50% வந்துட்டு டார்கெட். ஓகே, ஏன் அது 25% அப்படின்னா நம்ம டே லோ அப்படிலாம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு அதிகமாக ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு பர்ட்டிகுலர் பர்சன்டேஜ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஓகே, 25% எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்துட்டு நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் 9 ட்ரேடு வந்துட்டு 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாம போகுது அப்படின்னா, அதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸா வந்துட்டு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்துட்டு 20% வரைக்கும் கூட வந்துட்டு மார்க்கெட் கீழ டவுன் ஆயிட்டு, மேல மறுபடியும் அப் சைடு வந்துட்டு போயிருக்கு. ஸோ, நம்ம என்ட்ரி எடுக்கும் பொழுதே பார்த்துருக்கலாம். ஒரு சில டைம்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு மேல போயிருக்கும். ஸோ, அதனால தான் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டா வந்துட்டு 25% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். தென் 50% டார்கெட் வச்சுக்கிறேன். இப்போ நான் 30 மினிட்ஸ்லாம் வந்துட்டு சார்ட் மார்க் பண்ணுவேன். எப்படி வந்துட்டு மார்க் பண்ணுவேன் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த லைன் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுல பின்னாடி போய் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. இங்கன ஒரு கேண்டில் வந்துட்டு இருக்கும். அந்த கேண்டில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த கிரீன் கேண்டில் வந்துட்டு பாட்டம்ல வந்துட்டு விக் கூட இருக்கணும். டாப்ல வந்துட்டு விக் கம்மியா இருக்கணும். ஸோ இத தான் நான் வந்துட்டு பையிங் கேண்டில் மாரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதேபோல செல்லிங் கேண்டில் அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்கு பாருங்க. டாப்ல வந்துட்டு விக் கூட இருக்குது. பாட்டம்ல கம்மியா இருக்கு. அந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டிலா இருக்கணும். இதுதான் வந்துட்டு பையிங், செல்லிங் வந்துட்டு பண்ணிக்கிறோம். ஓகே. அதேபோல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். இந்த இடத்துல வந்தா வந்துட்டு ஒன்லி செல்லிங் மட்டும் தான் பண்ணணுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் இந்த மேல ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு பையிங் தான் வந்துட்டு எதிர்பார்ப்போம். மார்க்கெட் எந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசிஷன வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதேபோல இந்த இடத்துல மேல மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்து ரிவர்சல் ஆகுறப்போ, என்ன லாஜிக்ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட்ல கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அது சப்போர்ட்டா வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, 3 மினிட்ஸ்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்பேன். சேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு பாருங்க, சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ, அதனால வந்துட்டு சென்செக்ஸ் தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஏன் வந்துட்டு எக்ஸ்பைரி டேல நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நார்மல் டேஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5 எக்ஸ்பைரி டேஸ் வந்துட்டு இருக்கு. 5 எக்ஸ்பைரி இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ, நம்ம எந்த ஸ்கிரிப்ட்ட போய் கரெக்ட்டா வந்துட்டு வாட்ச் பண்றது? அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது அதேபோல எக்ஸ்பைரி டேல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸோட பிரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு ஹையா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 90% வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. நமக்கு இருக்க 5 இண்டெக்ஸும் போட்டு பாருங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு சென்செக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் வைஸ் வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டு ஆயிருக்கும். ஓகே கைஸ். இப்போ இன்னைக்கு இந்த இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? அதாவது 9:30 கேண்டில். இதுதான் வந்துட்டு எனக்கு என்ட்ரி கேண்டில். ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க 80,518 இருக்கு. ஸோ அதனால நம்ம போயிட்டு 80,518 கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சென்செக்ஸோட 80,500 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டே லோவில் இருந்து என்னோட என்ட்ரி கேண்டில் இந்த 9:30 கேண்டில்ல. ஸோ அதனால் அதோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரூ. 214 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கிடைக்குது. நான் இந்த கேண்டிலை பிரேக் அவுட் ஆனோன்னே நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்தால் தான் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 25% அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ ரூ. 214 அப்படிங்கிறது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட கோர்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஒரு சம்திங் பெர்சன்டேஜ் வந்துட்டு மூவ் ஆனா தான் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ விட வந்துட்டு அதிகமா மூவ் ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு எடுக்க மாட்டேன். இருந்தாலும் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு வேணா மார்க்கெட் வந்துட்டு மேல போயிருக்கலாம். லாஸ்ட் வீக்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல ஒரு நாள் வந்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கும். பட் இன்னொரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போயிட்டு ஸ்டாப் லாஸ வந்துட்டு ட்ரிகர் பண்ணியிருக்கும். ஸோ, நமக்கு வந்துட்டு என்ட்ரி முக்கியம் கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் தான் முக்கியம். ஓகே. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம இந்த ட்ரேட வந்துட்டு நான் எடுக்கல. ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு பையிங் சைடு வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு நம்ம எடுக்கல. ஓகே. இப்போ மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட்ட வந்துட்டு வாட்ச் பண்றோம். வாட்ச் பண்ணும்பொழுது வந்துட்டு பாருங்க, இந்த இடம்
கரெக்டாக வந்துட்டு ஒரு 10:48 கேண்டல். இந்த கேண்டல் முடிகிறப்ப 10:51 இருக்கும். நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். ஒரு 10:45க்குள்ளே வந்துட்டு என்ட்ரி வந்தால் தான் நான் வந்துட்டு எடுப்பேன். அதேபோல் என்னோட டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ 11:15க்குள்ளே வந்துட்டு ட்ரிகர் ஆகலை அப்படின்னா நான் அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதேபோல் இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். சென்செக்ஸுக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு நிஃப்டி சார்ட்டை வந்துட்டு வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி எக்ஸ்பைரினால சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணோம். பட் நம்ம நிஃப்டி சார்ட்டை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு சப்போஸ் மேலே க்ளோஸ் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடை எடுத்துருக்கலாம். பட் நமக்கு இங்கே வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு வரலை இல்லையா? ஸோ இப்போது நிஃப்டி சார்ட்டை நம்ம போய் பார்க்க போகிறோம். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. நமக்கு இப்போ சென்செக்ஸில் வந்துட்டு காமிச்ச சார்ட் வந்துட்டு டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10:48 கேண்டல் தானே பாருங்கள். நமக்கு நிஃப்டியில் வந்துட்டு அழகாக வந்துட்டு இந்த இடத்துல மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியை வந்துட்டு வாட்ச் பண்ணலாம். அல்லது ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறோன்னா பேங்க் நிஃப்டியை வந்துட்டு வாட்ச் பண்ணலாம். அதே போல் சென்செக்ஸுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மற்றபடி வந்துட்டு பேங்க் எக்ஸு அதெல்லாம் வந்துட்டு விட்டுறலாம். அதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி வந்துட்டு 10:45க்குள்ளே ட்ரேட் எடுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும். ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு பையிங் என்ட்ரி வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மீன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு கிரைட்டீரியா மேட்ச் ஆகலை. ஓகே, இப்போது 10:48 போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நிஃப்டி சார்ட்டை பேஸ் பண்ணி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 81,000 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போது சென்செக்ஸில் 81,000 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்காக நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 197 ரூபா வந்துட்டு கிடைக்கிது. இந்த 197 ரூபாயில் வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% நான் வந்துட்டு டார்கெட் வைக்கணும். ஸோ 50% டார்கெட் அப்படிங்கிறது ஒரு 295 ரூபா வரும். அதே போல் ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 147 ரூபா வரும். ஓகே, இப்போது இந்த இடத்துலையே வந்துட்டு நான் ஆல்ரெடி என்ட்ரி ஆகிட்டேன் இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 269 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ வரணும்? 295 ரூபா வந்துட்டு வரணும். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சம்திங் பாயிண்டில் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிட்வீனில் வந்துட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம வைக்கிற 50% டார்கெட் வந்துட்டு ஆல்ரெடி 40 வீடியோஸ் போய் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் எத்தனை டைம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு, எத்தனை டைம் வந்துட்டு டார்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ஒரு ரூலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, இப்போது 11 மணி 15 நிமிஷத்துக்கு நம்ம வெளியே வந்துடுவோம் இல்லையா? அப்போ பாருங்கள், ப்ரைஸ் இங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கு. அது வரைக்குமே என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகலை. கரெக்டாக வந்துட்டு 11:15 அப்போ நான் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு ப்ளஸில் இருக்குது. இனிமேல் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 115க்கு மேலே வந்துட்டு போய் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் சார்ட்டு. ஏன் பேங்க் எக்ஸில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறோம், இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாம் எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பேங்க் எக்ஸோட சார்ட்டுமே நம்ம வந்துட்டு வாட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், நமக்கு இதில் வந்த மாதிரியே சென்செக்ஸில் வந்த மாதிரியே இங்கேயே வந்துட்டு வந்துடுது பையிங் கேண்டில். அதாவது சென்செக்ஸில் 9:30க்கு தான் வந்துட்டு நம்மளோட பையிங் கேண்டில் பார்த்துருப்போம். ஆனால் பேங்க் எக்ஸில் 9:27க்குலாமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு வந்துடுது. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம். இங்கே 58,182 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 58,200 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது பேங்க் எக்ஸோட 58,200 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு 9:27 கேண்டில், இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். நான் ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், எனக்கு ப்ரீமியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஹை ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஹை ப்ரீமியமில் வந்துட்டு இருக்கும் பொழுது மார்க்கெட் என்ன ஆகும் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், பின்னாடி போக போக வந்துட்டு வால்யூமே இல்லை பாருங்கள். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாட் லைன் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, நமக்கு எக்ஸ்பைரி பிஃபோர் டேலேயே தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக ப்ரீமியம் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அதுவுமே வந்துட்டு என்னோடய கோர்ஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அகைன் நான் மார்க்கெட்டுக்குள்ளே 115க்கு மேலே வருவேன். வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சது அப்படின்னா என்னோடய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சதுன்னா வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல தான் வந்துட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 115 போல் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுனுக்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ
நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரேட் வந்தால் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. அதே போல் நம்மளோட ட்ரேடிங் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்க, கோர்ஸ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 9:30க்கு மேலே உங்களோட டிசிஷன் வந்துட்டு எடுங்க. 10:45க்குள்ளே முடிச்சுக்கோங்க. அதே போல் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 1:15க்கு மேலே வாங்க. அதே 2:40க்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி வந்தால் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்துட்டு மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆப்ஷன் ப்ரைஸு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்துட்டு ப்ரைஸ் இப்படியே நின்னது அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வந்துட்டு 0க்கே போயிடும். நீங்கள் ரொம்ப டைம் வந்துட்டு எக்ஸ்பைரி டேயில் லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே போல் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம இப்போ காமிச்சோம் இல்லையா, அந்த 81,000 புட் ஆப்ஷன் சார்ட்டு, அது மட்டுமே வந்துட்டு ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு டர்ன் ஓவர் ஆகும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு. ஓகே கைஸ், இப்போ மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கான பாயிண்ட்ஸை போய் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எல்லாமே டெலீட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அதோட வேல்யூ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பார்க்கும் பொழுதே வந்துட்டு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கேண்டில்ஸ் தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். 30 மினிட்ஸ் சார்ட் தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு பையிங் கேண்டில். ஆல்ரெடி வந்துட்டு இங்கேயே வந்துட்டு ஒரு பையிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது இன்னும். ஸோ அதனால் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்துட்டு விக்கு கீழே பெருசாக இருக்குது, மேலே வந்துட்டு சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த கேண்டில்லாம் வந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குல்ல, நல்லா வந்துட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த கேண்டில் தெரியுது பாருங்க. கீழே வந்துட்டு விக்கு கொஞ்சம் கூட இருக்கு, மேலே வந்துட்டு கம்மியா இருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இந்த சைடில் வந்துட்டு ஸ்கேல் இருக்கும், அதை எடுத்து பார்த்து மெஷர் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கேண்டில் வந்துட்டு பார்க்கும் பொழுதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டிலாக வந்துட்டு தெரியுது. அதே போல இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க, இதுல கீழே வந்துட்டு விக்கே இருக்காது, மேலே வந்துட்டு லைட்டா விக் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதெல்லாம் வந்துட்டு விட்டுறலாம். அதே போல இந்த கேண்டிலும் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் தான், மேலே விக் இருக்கு இல்லை, கீழே லைட்டா இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லா டைமும் வந்துட்டு நமக்கு இதே இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு டைமிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு வரும் பொழுது நாம பேக் டெஸ்ட் பண்ணதுல அதுல வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அதனால அதை வச்சு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்றோம். ஓகே, இந்த எல்லா கேண்டலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸா இருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு கேண்டல் மட்டும் 15 மினிட்ஸா இருக்கும். அதாவது 3:15க்கு ஓப்பன் ஆகி 3:30க்கு க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, அதனால வந்துட்டு அதை நான் பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேங்க் எக்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். பேங்க் எக்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா, சப்போர்ட் சென்செக்ஸுக்கு இது சப்போர்ட் வந்துட்டு நிஃப்டிக்கு சப்போர்ட் சென்செக்ஸ்னு. ஆனால் பேங்க் எக்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் எக்ஸில் வந்துட்டு ட்ரேட் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு எடுக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அப்போ நம்ம திங்கக்கிழமையும் நம்ம ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் வந்தால் வந்துட்டு எடுக்கலாம். ஃபின் நிஃப்டியில் இந்த 3 பாயிண்ட் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ட்ரிகர் ஆனதெல்லாம் வந்துட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸை பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் போய் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, மேலே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, கீழே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா மண்டே வந்துட்டு கேப் அப் கூட ஆகலாம் இல்லையா? ஆல்ரெடி வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரீச் ஆகலை, அது வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. ஸோ அதனால அந்த இடம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபின் நிஃப்டியை மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு பேங்க் நிஃப்டியுமே வந்துட்டு மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த 2 ஸ்கிரிப்டும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ அதனால பேங்க் நிஃப்டியுமே மார்க் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நவம்பர் 20க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸ்பைரி டே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கே, ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக தான் வந்துட்டு லாட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு இன்னும் வந்துட்டு கம்மியாக கிடைக்கும். ப்ரீமியம் கம்மியாக கிடைச்சது அப்படின்னா நாம் இப்போ யூஸ் பண்ணுற அந்த 50% ப்ராஃபிட்டுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு வந்துட்டு பார்க்கலாம். அதுவே வந்துட்டு நம்ம ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 3 மந்த்தாவது வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரியே 25% ஸ்டாப் லாஸ், 50% டார்கெட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற ப்ரீமியம் அப்போ இருக்காது. ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும்.
ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிஃப்டி 75 இருந்த பொழுது அப்படிதான் வந்துட்டு பிரீமியம் கம்மியா இருந்தது. அதேபோல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி 75 இருக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 7,000, 8,000, 12,000 அப்படிதான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு 25,000த்துல ட்ரேட் ஆகுறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். டெய்லி வந்துட்டு சாலிடா 50 பாயிண்ட்ல இருந்து 100 பாயிண்ட் வந்துட்டு நிஃப்டி ஈஸியா மொமெண்டம் குடுக்குது. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.